நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியே வந்திருக்க சார் ஜமீன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், காஜல், இப்ராஹிம் அலி மற்றும் பலரோட நடிப்புல இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது விஜய் மேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான மிலிட்டரி ஆபீசரா இருப்பாரு. ஸோ இவருடைய பையனை பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் வந்துட்டு கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு டிமாண்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனை விட தாய்நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பையனை பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. ஸோ இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இவருடைய பையனான இப்ராஹிம் அலி பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வராரு. இதுக்கப்புறம் அவரு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இப்போ இந்த படத்தை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸோடு சேர்த்து அந்த சினிமாட்டோகிராஃபில கலர் டோனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே பண்ணியிருப்பாங்க. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லீட் கேரக்டரான பிருத்திவிராஜ், இப்ராஹிம் அலி, காஜல் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு யூஸ்வலான சீக்வன்ஸா இருந்தாலுமே ஓவராலா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்.